Hi everyone, welcome back to Electronics. இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பூலியன் சிம்பிளிஃபிகேஷனை எப்படி லாஸ் வச்சு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் இதே மாதிரி அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன்ல நிறைய டேர்ம்ஸ் அண்ட் நிறைய இன்புட் வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால உட்காந்து பூலியன் லாஸ் வச்சு அப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் ஒரு கான்செப்ட் என்னன்னா கே மேப் அப்படின்னு வந்துச்சு. பூலியன் அல்ஜிப்ரால லாஸை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கன்ஃபியூஷன் வந்துடும். இதுதான் கடைசியான ஆன்சரா இல்ல இதுக்கு மேல இன்னும் ஏதாவது லாஸ் இருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ லாஸை யூஸ் பண்ணாம ஒரு விஷுவலைசேஷன் மேப்பை வச்சு எப்படி ஈஸியா சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சிம்பிளிஃபிகேஷனா என்ன அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த சீரிஸ் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது சிம்பிளிஃபிகேஷனா என்ன உங்களுக்கு தெரியும். ஒருவேளை அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு வாங்க. அப்போதான் சிம்பிளிஃபிகேஷன் என்னன்னு ஒரு ஐடியா வரும். ஸோ அதோட கண்டினியூஷனா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ எந்த வீடியோ நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டு வந்து டேரக்டா இந்த வீடியோ பார்க்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலும் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை மட்டும் வந்து பார்த்துட்டு இது வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். டேரக்டா கே மேப்புக்கு போறதை விட இதுக்கு முன்னாடி பூலியன் லாஸை வச்சு எதுக்காக சிம்பிளிஃபை பண்ணோம், எதுக்காக அந்த பூலியன் லாஸ் வேணாம்னு சொல்லிட்டு கே மேப் வந்தோம் அப்படின்ற கான்செப்ட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் சம்ஸ் நம்ம எதுவும் சால்வ் பண்ண போறது இல்லை, பட் கே மேப் பத்தின கொஞ்சம் தேரிய பண்ணுறோம் இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கே மேப் அப்படின்னா கர்னாக் மேப். இது வந்து ஒரு கிராஃபிக்கல் மெத்தட்ல பூலியன் ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ணும். இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா இந்த சிம்பிளிஃபை பண்றது தான். இந்த கே மேப் ஒரிஜினல் பூலியன் ஃபங்க்ஷன்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணாது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஒரு அவுட்புட் வந்துச்சுன்னா அதோட சிம்பிளிஃபை பூலியன் எக்ஸ்பிரஷனும் அதே அவுட்புட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ கே மேப் அப்படின்றது ஒரிஜினல் பூலியன் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணாது, அது ஜஸ்ட் அதை சிம்பிளிஃபை மட்டும் தான் பண்ணும். கே மேப்போட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு எந்த லாஸுமே தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை, எந்த கேட்டையும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஒரு குட்டி குட்டி ரூல்ஸ் மட்டும் தான் இருக்கு, அதுவும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ கே மேப் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா அது வந்து ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷன். அது மட்டும் இல்லாம அது மினிமைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இப்போ எதுக்காக நமக்கு இந்த கே மேப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்க எஃப் ஈக்குவல் டு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கு ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஜஸ்ட் ஒரு 2 வேல்யூ இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு 3 வேல்யூ இருக்கும். அது மாதிரி இன்புட் வேரியபிளும் கம்மியா தான் இருக்கும். இப்போ 3 இன்புட் வேரியபிள்ல இவ்வளவு பெரிய பூலியன் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க பூலியன் லாஸ் வச்சு சால்வ் பண்றதுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். அப்படி சால்வ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இங்க ஏவை காமனா எடுக்கிற மாதிரி இருக்கும். தென் இந்த இடத்துல வந்துட்டு சிஏ காமன் பிசிஏ காமனா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லாஸ், கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 ஸ்டெப்ஸ் வந்து இதை சால்வ் பண்றதுக்கு மட்டும் ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பூலியன் லாஸை வச்சு சிம்பிளிஃபை பண்ணாலும் கடைசி ஸ்டெப்ல வந்து நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இதுதான் சிம்பிளிஃபைடா இல்ல இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ரைட் சைட்ல அதோட எல்லா தியரம்ஸ் அண்ட் லாஸை எழுதி வச்சா மட்டும்தான் நமக்கு புரியும், நமக்கு தெரியும். இந்த பூலியன் லாஸை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் நடுவுல கே மேப் அப்படின்னு வந்துச்சு. இப்போ பூலியன் எக்ஸ்பிரஷனை கே மேப் வச்சு சிம்பிளிஃபைடு பூலியன் எக்ஸ்பிரஷனா மாத்துவோம். ஸோ நமக்கு சிம்பிளரான ஒரு லாஜிக் சர்க்யூட் வந்து கிடைக்கும். இப்போ இவ்வளவு பெரிய காம்ப்ளெக்ஸான பூலியன் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஜஸ்ட் சால்வ் பண்ணி 3 டேர்ம்ல முடிச்சிட்டோம். இதுதான் கே மேப்போட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ்னு சொல்றோம். இதனால நமக்கு கம்மியான டேர்ம்ஸ் தான் இருக்கும், கம்மியான லிட்ரல்ஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்பவும் ஈஸி தான். இது ரொம்ப விஷுவலா இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தான். ஸோ யாரு வேணா கத்துக்க முடியும், எல்லாருமே ஒரே மெத்தட ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இதே பூலியன் லாஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா வரும். பட் இந்த கே மேப் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே ஐடியா வந்து அதை தான் சால்வ் பண்ணுவாங்க. இதனால நமக்கு டேர்ம்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், நமக்கு ஏகப்பட்ட டைம் சேவ் ஆகும். இதனால நமக்கு குட்டியான சர்க்யூட் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்த குட்டியான சர்க்யூட் கிடைச்சா என்னென்ன அட்வான்டேஜ் தான். நமக்கு கம்மியான பவர் தான் எடுத்துக்கும், கம்மியான ஏரியா தான் தேவைப்படும். இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்றதுனால. ஸோ பெரிய ஒரு எக்ஸ்பிரஷனை குட்டி எக்ஸ்பிரஷனா மாறதுக்கு விஷுவலைஸ்ட் அப்ரோச் யூஸ் பண்ணா அதுதான் கே மேப் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லலாம். இப்போ கே மேப் அண்ட் ட்ரூத் டேபிள். நம்ம ஆக்சுவலா ஒரு ட்ரூத் டேபிளை தான் கே மேப்ல போடுறோம். ஒரு 2 வேரியபிள்ஸ் கே மேப் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க எப்படி நம்ம இன்புட் ஃபார்ம் பண்ணோம் நமக்கு தெரியும். 2 டைம் 0 போடணும், 2 டைம் 1 போடணும், தென் 0 1 0 1 மாத்தி போட்டுக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு அவுட்புட் வரும் பாத்தீங்களா, அதை தான் நம்ம கே மேப்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். அந்த கே மேப் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்க 4 பாக்ஸ் போட்டுக்கும். இதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா பின்னாடி தெளிவா பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரூத் டேபிள் எப்படி எடுக்கிறேன் அப்படின்றது மட்டும் பாருங்க. இப்போ 0 0ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, பைனரியை டெசிமலா மாத்தின வேலையை எடுத்துக்கிறேன். இப்போ 2 வேரியபிள்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும்ல, 2/2 என்னது 4. இந்த 2 அப்படின்றது என்னன்னா இந்த 2 வேரியபிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 பவர் n அப்படின்றது தான் ஃபார்முலா. ஸோ 4 அப்படின்னா
4 காம்பினேஷன் ஆஃப் இன்புட் நான் அப்ளை பண்ண போறேன். அது எப்படிலாம் எடுக்கணும்னு நம்ம ஆல்ரெடி தெரியும். எப்பயுமே நம்ம 0ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 0 1 2 3. ஸோ இந்த ட்ரூத் டேபிளையும் நம்ம அதை தான் யூஸ் பண்ண போறோம். 0 அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல போட போறோம். நெக்ஸ்ட் அது பக்கத்துல இருக்க பாக்ஸ் 1, அதுக்கு ரைட் சைட்ல பக்கத்துல இருக்க பாக்ஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் 1 அப்படின்னு போடணும். ஸோ இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எனக்கு எஃப்ல ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் 0 அப்படின்னு கிடைச்சிருக்கா? அந்த 0வை தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல போடணும். அதோட அவுட்புட்டை தான் நம்ம இதுல ரெப்ரசென்ட் பண்ணோம். தென் 1 அப்படின்னு இருக்கா? ஸோ அந்த 1 தான் நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். தென் அதுக்கப்புறம் இருக்க 0 இந்த இடத்துல போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இருக்க 1 இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு ட்ரூத் டேபிள்ல இருக்கிற வேல்யூவை தான் நம்ம இந்த கே மேப்போட விஷுவலைசேஷன்ல போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ட்ரூத் டேபிள் வச்சு ரெடி பண்ணிட்டோமா? இப்போ நம்ம குரூப் பண்ணணும். குரூப் பண்றதுக்கு 2 இருக்கு. ஒன்னு 0வை குரூப் பண்ணலாம், இன்னொன்னு 1 குரூப் பண்ணலாம். 1 குரூப் பண்ணனா நமக்கு இந்த எஸ்ஓபி கிடைக்கும். இதே 0வை குரூப் பண்ணா நமக்கு பிஓஎஸ் கிடைக்கும். இதை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி நமக்கு டோன்ட் கேர் கண்டிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டோன்ட் கேர் கண்டிஷனா எக்ஸ், அந்த இடத்துல நமக்கு 0வாலும் தெரியாது 1ஆவும் தெரியாது. அந்த மாதிரி டேர்ம்ல தான் நம்ம இந்த எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதோட கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒன்னு பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க, இல்ல அப்படின்னா இந்த மாதிரி மினிமைஸ்டு டேர்ம் வச்சு கொடுத்துருப்பாங்க. சமேஷன் எம்மோ இல்லைன்னா பை எம்மோ போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த சமேஷன் எம் அப்படின்னா நீங்க இந்த எஸ்ஓபி தான் வந்து ஒன்ஸ் குரூப் பண்ணி இந்த எஸ்ஓபி கண்டுபிடிக்கும். இதே இதுல உங்களுக்கு பை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு, இந்த மாதிரி பை உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த பிஓஎஸ் வந்துட்டு அதுல வந்து குரூப் பண்ணணும். பிஓஎஸ்னா நீங்க 0 குரூப் பண்ணணும், எஸ்ஓபினா 1 குரூப் பண்ணணும். இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இப்போ கே மேப்போட ஸ்ட்ரக்சர். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், அதாவது எத்தனை இன்புட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒரே ஒரு இன்புட் இருந்துச்சுன்னா அதுக்கு 1 வேரியபிள் கே மேப். பெருசா நமக்கு 1 வேரியபிள் கே மேப்லாம் தேவையே படாது. பட் அதுவும் இருக்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 வேரியபிள் கே மேப், 3 வேரியபிள் கே மேப், 4 வேரியபிள் கே மேப்னு இந்த 3 தான் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். முக்கியமா இந்த 4 வேரியபிள் கே மேப் தான் உங்க சிலபஸ்லயும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்றதான் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், அதாவது எத்தனை இன்புட் இருக்கு அப்படின்னு நம்ம ஏபிசி அப்படின்லாம் பார்த்துருப்போம்ல, அதுதான் அவங்க வந்துட்டு நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன்ல எத்தனை வேரியபிள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏபிசி அப்படின்னு எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ஏபி இது 2 தான் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு கே மேப் வந்து போடணும். கே மேப்ல நம்ம ட்ரூத் டேபிள் முன்னாடி பார்த்தோம்ல 0 1 2 3 அப்படின்னு பார்த்தோம்ல, அதே தான் இந்த இடத்துல பாருங்க. எப்படி போடணும்னா இந்த இடத்துல ஷார்ட்டா நீங்க வந்துட்டு கே மேப்போட கீழே பென்சில்ல இங்க இடத்துல 0, இந்த இடத்துல அடுத்து 1 வரும், இந்த இடத்துல 2 வரும், இந்த இடத்துல 3 வரும் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி 2 ரோ 2 காலம் இருக்க மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. தென் அதுல 0 1 2 3 இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த இடத்துல 0 0 0 1 1 0 1 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அந்த கே மேப்போட லெஃப்ட் சைட்ல ஒரு 0 1 போட்டுக்கணும். அதே மாதிரி அந்த கே மேப்போட மேல 0 1 போட்டுக்கணும். இந்த 2 வேரியபிள் கே மேப்ல உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. சிம்பிளா என்ன தெரியணும், ஏபி அப்படின்னு 2 வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு கே மேப் ஃபார்ம் பண்ணணும். 2 ரோ 2 காலம் இருக்க மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கணும். எதனால அப்படின்னா 2 இருக்கு. ஸோ மொத்த செல் வந்து 4 தான் வரும். ஓகேவா? மொத்த செல்லுனா இந்த இடத்துல பாருங்க 0 1 2 3 4 செல் இருக்கா? ஸோ 2 4 அதனாலதான் இங்க வரும். அதோட மின் டேர்ம்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா M0ல இருந்து M3 வரைக்கும் இருக்கும். 3 வேரியபிள் கே மேப். இந்த 3 வேரியபிள் கே மேப்ல தான் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். எத்தனை வேரியபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஏபிசி தான் எத்தனை வேரியபிள். 3 வேரியபிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எத்தனை செல்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு நம்ம 2n அப்படின்ற ஒரு ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2n 2/3 அப்ப 8 செல் வேணும். 8 செல் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்க 2 ரோ தான் போடணும். ஓகேவா? 2 ரோ அண்ட் தென் 4 காலம் வந்துட்டு போடணும். எப்பவுமே நீங்க இந்த 2 ரோ 4 காலம் போடணும். நீங்க 4 ரோ 2 காலம் போட்டு அதை அப்படியே மாத்தி கூட நீங்க ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்ரோச். நீங்க இதையே ஃபாலோ பண்ணுங்க. லெஃப்ட் சைட்ல இப்ப பாருங்களேன், ஒரு கோடு போட்டிருந்தோம்ல, இந்த கோடுக்கு கீழே வந்துட்டு ஏ, அதாவது இந்த 0 1 அப்படின்றது வந்து ஏவை தான் டினோட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க இருக்கிற எல்லா வேல்யூஸுமே நமக்கு பிசி அப்படின்னு டினோட் பண்ணுது. ஓகேவா? எப்படி போட்டிருக்கோம்னு பாருங்களேன். இங்க கீழே 0 போட்டிருக்கோம் 1 போட்டிருக்கோம். இல்ல நமக்கு டவுட் இல்லை. பட் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல 0 0 இருக்கும், தென் 0 1 இருக்கும், இங்க 1 1 இருக்கும், அதுக்கப்புறம் 1 0 இருக்கும். நார்மலா நம்ம ட்ரூத் டேபிள் எப்படி போடுவோம்? 0 0 போடுவோம், 0 1 போடுவோம், அப்புறம் 1 0 போட்டுட்டு தானே 1 1 போடுவோம். எதனால 1 1 போட்டுட்டு 1 0 போடுறோம் அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். இப்போதைக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி மாறி வரும் அப்படின்னு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற ட்ரூத் டேபிள் பாருங்களேன், இதுலயும் முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி 0 1 2 3 அப்படியே போட்டீங்களா? பட் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல 0 போடுவீங்க, இந்த இடத்துல 1 போடுவீங்க. பட் நம்ம 2னா என்ன? இந்த இடத்துல 0 போடுவீங்க, இந்த இடத்துல 1 போடுவீங்க. பட் இப்ப 2 எங்க போடணும்?
ஏன்னா இப்ப நம்ம இந்த ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணி வச்சிருக்கோம். அதனால நம்ம 2வை இந்த இடத்துல தான் போடணும், அதுக்கப்புறம் தான் 3 எங்க போடணும். ஓகேவா? பிகாஸ் ஜஸ்ட் இதோட பைனரி வேல்யூ தான். மேல பாருங்களேன் 0 0 இருக்கா, ஜஸ்ட் அதனால இங்க 0, தென் 1, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3. சிம்பிளா இவ்வளவுதான். நெக்ஸ்ட் 4 5 6 7 நம்ம போடணும் அதே மாதிரி. சோ இந்த இடத்துல கீழே வந்து நான் 4 போட்டுக்கிட்டேன், தென் 5 போட்டுக்கிட்டேன். அதே மாதிரியே நம்ம 6ஐயும் நம்ம இங்க 1 1 இருக்கிறதுனால 1 0க்கு தான் நம்ம 6 போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்க 7 போடணும். ஓகேவா? இப்படி பண்ணாதான் நமக்கு ரொம்ப கம்மியான வேரியபிள்ஸ்ல மினிமைஸ் ஆகும். அதனாலதான் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்றோம். எதனால இப்படி பண்றோம்னு எக்ஸாக்டா நான் நெக்ஸ்ட் சொல்றேன். இப்போதைக்கு இதோட ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இப்போ 4 வேரியபிள் இருக்கு, ABCD அப்படின்னு 4 வேரியபிள் இருக்கு. சோ எத்தனை செல் வேணும்னு பாக்குறதுக்கு 2 power n ஃபார்முலா. சோ 2 power 4 வச்சு பார்த்தா 16 தான் வேணும் நமக்கு தெரிஞ்சிச்சு. சோ 4 ரோ போட்டுக்கிட்டேன், 4 காலம் போட்டுக்கிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் மேல வந்துட்டு இப்படி லைட்டா ஒரு கோடு மாதிரி இழுத்துட்டீங்கன்னா அது கீழே வந்து நீங்க AB அப்படின்னு எழுதிக்கணும், மேல வந்து CD அப்படின்னு எழுதிக்கணும். இது மாத்தியதுனால பிரச்சனை இல்லை. பட் நீங்க எப்பவுமே கம்மியா இருக்கிற வேரியபிள் ஸ்டார்டிங் வேரியபிள் நீங்க கீழே எழுதிக்கோங்க. இதே உங்களுக்கு XYZ அப்படிலாம் வந்துச்சுன்னா கூட நீங்க எது கம்மியா இருக்கும், எது ஸ்டார்டிங்ல வரத நீங்க வந்து கீழே எழுதிக்கோங்க. அதுதான் வந்து பெட்டரான ஒரு அப்ரோச்சா இருக்கும். சோ அப்படி எழுதுறதுக்கு அப்புறம் நீங்க சேம் தான். இப்ப இந்த இடத்துல பண்ணதை இந்த இடத்துல திரும்ப பண்ண போறீங்க. 0 0 போட்டுக்கிட்டேன், 0 0 போட்டுக்கிட்டேன், தென் அதுக்கப்புறம் 0 1 போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம 1 0ன்னு இங்க வந்து பாருங்க, இந்த இடத்துலயும் சேம் தான். 3 வேரியபிள் கே மேப்ல பார்த்த மாதிரி இந்த இடத்துல 0 0 இருக்கு, இங்க 0 1 இருக்கு, தென் 1 0 போகாம 1 1 அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நம்ம 1 0வே போட்டிருக்கேன். ஓகேவா? சோ இதே மாதிரி தான் மேல இருக்கிறதுலயும் 0 0 போட்டிருப்பேன், 0 1 போட்டிருப்பேன், தென் 1 0 போடாம 1 1 போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் 1 0 போட்டிருப்பேன். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் தான் கே மேப் உள்ளார போடுற இந்த ட்ரூத் டேபிள் நம்பரும். இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்டா இங்க சின்ன இடத்துல 0 போட்டுக்கிறேன், 1 போட்டுக்கிறேன். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2வை எங்க போடணும், இந்த 1 0 தானே 2, சோ இந்த இடத்துல தான் 2 போடணும். ஓகேவா? தென் இங்க 3. சோ அடுத்து நம்ம 4ம் இதே மாதிரி இந்த 3 வேரியபிள் கே மாதிரி அதே போட்டுக்க வேண்டியதான். 4 5 6. பட் ஆனா 6 எங்க வரணும், 1 0ல வரணும், அதுக்கப்புறம் தான் 7 வரணும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் முக்கியமா இந்த 8ம் நம்ம இது கீழே போட்டக்கூடாது. 8ம் ஒரு ரோ தள்ளி இங்கதான் போடணும். பிகாஸ் இந்த இடத்துல பாருங்க 1 1 இருக்கு, அப்புறம் 1 0 இருக்கா. சோ 8 அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் 1 0ல தான் போடணும். சோ இந்த இடத்துல 8 போடணும், இந்த இடத்துல 9 போடணும், தென் அதுக்கப்புறம் 10 வந்து நான் நடுவில் ஒரு கேப் விட்டு இந்த இடத்துல 10 போடணும், தென் 11 போடணும். சோ 12 நான் திருப்பி மேல போயிட்டு 12, தென் 13, இந்த இடத்துல 14, அது மாதிரி ஒரு இடத்துல தள்ளி 14, அது மாதிரி 15. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கேமப்போட ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது ஒண்ணுமே இல்ல, ட்ரூத் டேபிள் நம்ம போடுவோம்ல, அந்த ட்ரூத் டேபிள் இருக்க வேல்யூவை எந்த இடத்துல எடுத்து எழுதணும், அதோட அவுட்புட் அப்படின்றதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் நம்ம இந்த இடத்துல அவங்க M0 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் நான் உங்களுக்கு இப்ப ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் சொல்றேன். சம் சால்வ் பண்றப்போ ஒரு சம்ம நீங்களே போடுறப்போ உங்களுக்கு இது மனப்பாடமா ஆயிடும். ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், 1 1 ஃபர்ஸ்ட் வரணும், 1 0 ஃபர்ஸ்ட் வரணும். இதனாலதான் நம்ம கீழே 2 வந்துட்டு அதுக்கு ரைட் சைட்லயும் அதுக்கப்புறம் 3 அதுக்கு முன்னாடி போடுறோம். அதே மாதிரி 4 வேரியபிள் கே மேப்லயும் பாருங்களேன். சோ 7க்கு அப்புறம் 8 நான் ஒரு பாக்ஸ் தள்ளி கீழே ஸ்டார்ட் பண்ணி 8 9 10 11 முடிச்சுட்டு திருப்பியும் முன்னாடி இருக்க பாக்ஸுக்கு போறேன். இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் இப்போதைக்கு நீங்க நல்லா தரவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 சம்ஸ் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே இது மனப்பாடமாயிடும். சோ கவலைப்படாதீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம 1 1க்கு அப்புறம் தான் 1 0 வரணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். இப்போ அது எதனால அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மலா ஒரு பைனரி எப்படி கவுண்ட் பண்ணுவோம், நம்ம ட்ரூத் டேபிள்ல 0 அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோம், தென் 1 வரும், அதுக்கப்புறம் 2 வரும், அதுக்கப்புறம் தான் 3 வரும். ஓகேவா? பட் இந்த கிரே கோட் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க, இந்த கே மேப் சீக்வன்ஸ். இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் தான் 2 வரும். இது எதனால அப்படின்னா இதோட பிட்டோட டிஃபரன்ஸ் பாருங்களேன். இப்போ 0 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 0 0 இருக்கு, இங்க 0 1 இருக்கா. சோ இந்த 0 0 தனியா எழுதிக்கிறேன், இங்க 0 1ன்னு தனியா எழுதிருக்கேன். இப்போ ஒரு பிட் டிஃபரன்ஸ் பாருங்களேன். இங்க ரைட் சைட்ல இருக்க ஒரே ஒரு பிட் தான் டிஃபர் ஆகுது. இந்த 0 0 அப்படின்றது சேமா தான் இருக்குது. ஓகேவா? டிஃபர் பண்ணி காட்டுறேன். இந்த 0 0ன்னு பாருங்களேன், இந்த இடத்துல இது சேமா தான் இருக்கு. அது பக்கத்துல இருக்கிற 0 1 அப்படின்றது தான் மாறுது. சோ இப்போ இந்த 0 1ல இருந்து இந்த 1 1க்கு எவ்வளவு டிஃபர் ஆகுதுன்னு பாருங்களேன். 0 1ல இருந்து இந்த 1 1க்கு டிஃபர் எவ்வளவு ஆகுது, இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த 0 1 இது மட்டும் தான் மாறுது. இந்த 1 1ன்றது சேமா தான் இருக்கு. சோ இந்த இடத்துலயும் நமக்கு இந்த 1 பிட் சேஞ்ச் அப்படிதான் நடக்குது. ஓகேவா? 1 பிட் தான் சேஞ்ச் ஆகுது. இதே மாதிரி இப்போ நம்ம 1 1ல இருந்து
10 போறப்போவும் இந்த 1 பிட் மட்டும் தான் மாறுது. இப்போ இந்த பைனரி சீக்வன்ஸ்ல அதே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 0-1 கரெக்டா இந்த கண்டிஷனை பாருங்களேன். 0-1ல இருந்து 1-0க்கு போகணும் அப்படின்னா நமக்கு 2 பிட்டுமே சேஞ்ச் ஆகும். இதுவும் சேஞ்ச் ஆகணும், இதுவும் சேஞ்ச் ஆகும். நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்கான ரீசனே டக்குன்னு ஒரு விஷயத்த முடிஞ்சிடும் அப்படின்னு. பட் 2 பிட் சேஞ்ச் ஆகுறப்போ அதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். ஸோ அதனால நம்ம ஒரே ஒரு பிட் தான் சேஞ்ச் ஆகுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்யூட் ரொம்ப ஃபாஸ்டரா ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாம அட்ஜசன்ட் செல்ஸ் எல்லாமே ஒரு பிட் சேஞ்ச் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு கான்செப்ட்னாலதான் எப்பவுமே கேமேப்ல இந்த கிரே கோட் அப்படின்ற சீக்வன்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. கிரே கோட்னா சிம்பிளா என்ன அப்படின்னா 1 பிட் வேல்யூ தான் சேஞ்ச் இருக்கணும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1 பிட் வேல்யூ சேஞ்ச் ஆகிறதால மட்டும்தான் ரொம்ப ஃபாஸ்டா முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம சம்ஸ் போடுறப்பவே பார்ப்போம், எந்த வேரியபிள் சேஞ்ச் ஆகுதோ அதை நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம், எந்த வேரியபிள் சேமா இருக்கோ அதை மட்டும் ரிட்டைன் பண்ணுவோம். இப்போ இது உங்களுக்கு புரியாது, பட் லேட்டரா நம்ம சம்ஸ் பாக்குறப்போ இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை வந்து எலிமினேட் பண்ணிடுவோம், எந்த வேரியபிள் சேமா இருக்கோ அந்த வேரியபிளை நம்ம ரிட்டைன் பண்ணுவோம். இதை மட்டும் நீங்க இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 பிட் சேஞ்ச் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் கேமேப்ல நம்ம 0-1க்கு அப்புறம் 1-1 போடுறோம், 1-0 போடாம. அதனால இதோட சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்னா 0-1-3-2 தான் இருக்கும். இதனால மொத்த கேமேப் ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு பார்க்க லைனா இல்லாத மாதிரி வித்தியாசமா தெரியும். இப்போ பேசிக்கான கேமேப்போட டெர்மினாலஜி எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லுவாங்க, பட் அது நமக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் செல் அப்படின்னா இது எல்லாமே ஒரு செல் தான். M0ன்றது ஒரு செல், M1 ஒரு செல், M3 ஒரு செல், M2 ஒரு செல், இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே செல். சோ அந்த செல்லுக்கு நமக்கு ஒரு சிம்பிளா ஃபார்முலா தெரியும். 2 பவர் எத்தனை வேரியபிள் இருக்கோ அது மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. ஒருவேளை 2 வேரியபிள் ஆச்சுன்னா நீங்க 4 செல் போடணும் அப்படின்னு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் மின் டேர்ம் அப்படின்றது நம்ம 1 மட்டும் ரவுண்ட் பண்ணோம்னு வைங்களேன், அப்போ வரதுதான் நமக்கு மின் டேர்ம். தென் இந்த மேக்ஸ் டேர்ம் அப்படின்னா நம்ம 0 மட்டும் ரவுண்ட் பண்ணி வரது பேர் தான் மேக்ஸ் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கே மேப்ல என்ன சொல்லுவோம் அப்படின்றத மட்டும் இப்ப நான் சொல்றேன் பாருங்க. செல் கண்டெய்னிங் 1 மட்டும்னா அதை மின் டேர்ம் சொல்றோம். செல் கண்டெய்னிங் 0 இருந்துச்சுன்னா அதை நம்ம மேக்ஸ் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். குரூப் அப்படின்னா நம்ம 0வையோ 1ஐயோ குரூப் பண்ணணும். பக்கத்துல 2 0 இருந்துச்சு அப்படின்னா அதை குரூப் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம மேக்ஸ் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்துல 2 1 இருந்துச்சுன்னா அதை குரூப் பண்றப்போ அதை நம்ம மின் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல அந்த குரூப் பண்றப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. தனியா குரூப் பண்றதுக்கு எந்த ஒரு நேமும் இல்ல. சோ அதை நம்ம வந்து சிங்கிள் பேர் அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம். 2 குரூப் செல் நம்ம பிரிக்கிறப்போ அதை நம்ம பேர் அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம 4 செல்ல குரூப் பண்றப்போ அதை நம்ம குவாட் அப்படின்னு சொல்லுவோம். இதே 8 செல் பிரிக்கிறப்போ நம்ம அதை ஆக்டெட் அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம 16 செல் அப்பவும் பிரிக்கலாம். அப்படி 16 செல் அப்படின்னா அது அவுட்புட் வந்துட்டு 1 அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸ்ல எல்லாத்தையுமே நம்ம ரவுண்ட் பண்ணிட்டோம்னா அதை நம்ம F=1 அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு செல்ல நம்ம ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம சிங்கிள் செல் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் செல்ல ரவுண்ட் பண்றது அப்படின்னு தான் சொல்லணும். இதே நம்ம 2 செல் ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம பேர் அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம 4 செல்ல ரவுண்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் குவாட் அப்படின்னு சொல்லுவோம். இதே 8 செல் ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம ஆக்டெட் அப்படின்னு சொல்லுவோம். இதை மட்டும் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செல்ல ரவுண்ட் பண்றதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அது என்ன அப்படின்னா எப்பவுமே நீங்க இந்த 2 பவர்ல தான் வந்துட்டு ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இப்ப நீங்க 2 பவர் 0 ரவுண்ட் பண்ணலாம், 2 பவர் 1 ரவுண்ட் பண்ணலாம், 2 பவர் 2 ரவுண்ட் பண்ணலாம். அதாவது 1 ஒரே ஒரு செல்ல ரவுண்ட் பண்ணலாம், 2 செல்ல ரவுண்ட் பண்ணலாம், 4 செல்ல ரவுண்ட் பண்ணலாம். இதே 3 செல் பக்கத்துல இருந்துச்சுன்னா அதை ரவுண்ட் பண்ண கூடாது. இதே மாதிரி 2 பவர் 3 என்னது 8. அப்போ நம்ம 5 செல்ல ரவுண்ட் பண்ணக்கூடாது, 6 செல்லையும் ரவுண்ட் பண்ணக்கூடாது. இதே மாதிரி நீங்க 2 பவர் 4 16 வரைக்கும் ரவுண்ட் பண்ணலாம். ஒரு கேமேப்ல மேக்ஸிமம் 16 செல் தான் இருக்கும். ஸோ நீங்க 16 வரைக்கும் இந்த 1 2 4 8 16 அப்படின்னு 4 மட்டும் தான் நீங்க ரவுண்ட் பண்ணணும். இதுக்கு நடுவுல இருக்க எந்த வேல்யூமே நீங்க குரூப் பண்ணவே கூடாது. இதை மட்டும் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் முக்கியமா பிரைம் இம்ப்ளிகன்ட், எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ட் அப்படின்னு 2 டேர்ம் இருக்கு. ஒரு வேலிட் குரூப்பை இன்னும் லார்ஜர் வேலிட் குரூப்பா எக்ஸ்பெண்ட் பண்ண முடியாத குரூப்பை தான் நம்ம பிரைம் இம்ப்ளிகன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு இது புரியலனாலும் ஜஸ்ட் இந்த டேர்மை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 3 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜஸ்ட் அதனாலதான் அதை நான் சொல்றேன். ஒரு குட்டி குரூப்பை நம்மளால ஒரு பெரிய குரூப்பா மாற்ற முடியாத அளவுக்கு நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்னா அதுதான் நம்ம பிரைம் இம்ப்ளிகன்ட் அப்படின்னு சொல்றோம். இதே நம்ம எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ட் அப்படின்னா ஒரே ஒரு குரூப் நம்ம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குரூப் பார்த்து எந்த குரூப்பாலுமே கவர் ஆகக்கூடாது. அதுதான் நம்ம எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு செல் தனியா இருக்கணும், அது வேற எந்த செல் கூடயும் டச் ஆகக்கூடாது அப்படின்னு. இது நமக்கு குரூப் பண்ணும் போதுதான் இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இப்போதைக்கு இது இருக்கு அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஒருவேளை இந்த கே மேப்பை உங்களுக்கு 12 மார்க் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போதைக்கு சொல்றேன். ஓகேவா? இந்த கொஸ்டினும் உங்களுக்கு தியரி கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த ரூல்ஸை மட்டும். ஸோ அப்படி கேட்கிறப்போ இந்த பிரைம் இம்ப்ளிகேட் எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகேட்னா நீங்க எழுதணும் அப்படின்னு தான் சொல்றேன். அதை நான் லேட்டரா உங்களுக்கு அது என்னன்னு சொல்றேன். ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த கொஸ்டின் கேட்டா நீங்க எழுதணும் இந்த பிரைம் இம்ப்ளிகேட் எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகேட்லாம். தென் டோன்ட் கேர் கண்டிஷன் ஒன்று இருக்கு. டோன்ட் கேர் கண்டிஷன்னா 0வாவும் நமக்கு தெரியல 1ஆவும் நமக்கு தெரியல அப்படின்றதான் நம்ம டோன்ட் கேர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது போற சிம்பிள் தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு போடுவோம். இதோட பேசிக் டெர்மினாலஜி தான் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ வாங்க கே மேப்போட மினிமைசேஷன் அப்படின்னா என்ன பண்ணுவோம். ஒரு பூலியன் ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த பூலியன் ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்றது தான் நம்ம கே மேப்ல வந்து பண்ணுவோம். இந்த இடத்துல ஏ பி பார் சி பிளஸ் ஏ பி சி பார் அப்படின்றத நம்ம குரூப் பண்ணி கே மேப்ல வந்து அப்ளை பண்ணி அவரோட சிம்பிளிஃபைட் எக்ஸ்பிரஷனை எஃப் ஈக்குவல் ஏசி அப்படின்னு மாத்திட்டோம். சிம்பிளா நீங்க 1 ரவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா மின் டேர்ம் அதாவது எஸ்ஓபி கிடைக்கும். இது 0 ரவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பிஓஎஸ் கிடைக்கும். நடுவில் டோன்ட் கேர் கண்டிஷன் வந்து நமக்கு ஒன்று இருக்கும். டோன்ட் கேர் கண்டிஷன் அப்படின்னா அதுல 0வும் இருக்கும் 1ம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அது நமக்கு எதுவுமே தெரியாது, அன்னோன் வேல்யூ, அதுதான் நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரூத் டேபிள்ல ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா அந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். இப்போ நார்மலா நம்ம எஸ்ஓபி பிஓஎஸ் அப்படின்னு பார்க்கணும். ஒரு வேலை இந்த இடத்துல எஸ்ஓபி தான் நம்ம வேணும் அப்படின்னா அந்த எஸ்ஓபியில நமக்கு ஒரு ஃபார்முலா எப்பவுமே உங்களை ஞாபகம் வச்சுக்க சொல்றேன். ப்ராடக்ட் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம 0 அப்படின்னா ஏ பாரனும் 1 அப்படின்னா ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எஸ்ஓபி அப்படின்னா இது நான் உங்களுக்கு என்னோட லெக்சர்ஸ் ஃபாலோ பண்ணி நான் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த எஸ்ஓபி ஃபார்ம்ல எழுதணும். அதாவது இந்த சமேஷன் டேர்ம் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எழுத பார்க்கணும். அந்த சமேஷன் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் வரும்ல, அது என்ன அப்படின்னா இங்க ஏ பி பார் சி அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ஏ பி பார் சி அப்படின்றத எஸ்ஓபியா மாத்தணும் அப்படின்னா நான் ப்ராடக்டா முதல்ல எல்லாத்தையும் வந்துட்டு எழுதணும். ஓகேவா? இப்போதைக்கு அந்த ப்ராடக்ட்டை விடுங்க. அது பக்கத்துல 0 இன்டூ ஏ பார் அப்படின்னு இருக்கா. ஃபர்ஸ்ட் இது ப்ராடக்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? ஏ பி பார் சி நம்ம அதை பத்தி தான் கன்சிடர் பண்ணிக்க வேணாம். 0னா ஏ பார் 1னா ஏ, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்க ஏன்னு இருக்கா, அப்ப ஏனா நம்ம என்ன பண்ணணும் 1ன்னு போடணுமா. சோ இந்த இடத்துல 1. தென் பி பார் அப்படின்னா 0, தென் சி அப்படின்னா 1. இதுதான் அதோட எஸ்ஓபியோட வேல்யூ நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு டேர்ம் இருக்கு, ஏ பி சி பார் அப்படின்னு இன்னொரு டேர்ம் இருக்கு. அப்போ அதை எப்படி எழுதலாம், 1 இது 0. ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல பார் இல்லை, எங்க பார் இருக்கோ அங்க 0 வரணும். பார் இல்லாத இடத்துல நம்ம 1 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். தென் இதோட பைனரி வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். பைனரி வேல்யூ நம்ம பைனரி டெசிமலா மாத்தது நமக்கு தெரியும். ஒரு 10 வேல்யூஸ் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சிம்பிளா சொல்றேன். என்னோட வீடியோ லெக்சர்ஸ் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இதை நீங்க பைனரி டெசிமலா மாத்திருவீங்க. ஒருவேளை பார்க்கல அப்படின்னா 2 பவர் 0 இது வந்து 2 பவர் 1, இது வந்துட்டு 2 பவர் 2. ஓகேவா? இப்போ எங்க 1 இருக்கோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 2 பவர் 0 வேல்யூ என்ன 1, 2 பவர் 2 வேல்யூ என்ன 4. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ற வேல்யூ தான் இதோட வேல்யூ. சோ இதோட வேல்யூ வந்துட்டு 5. தென் இந்த இடத்துல பாருங்க, இதே மாதிரி இது 2 பவர் 0, இது 2 பவர் 1, இது 2 பவர் 2. சோ இது ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 2 பவர் 1 வேல்யூ நம்ம 2ன்னு எழுதிக்கலாம். தென் 2 பவர் 2 வேல்யூ நம்ம 4ன்னு எழுதிக்கலாம். சோ 4 பிளஸ் 2 வேல்யூ வந்து 6. சோ இந்த மீன் டைம் எப்படி எழுதணும் அப்படின்னா 5,6 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? நீங்க இந்த மாதிரி எழுதிட்டு இந்த மின் டேர்ம் போட்டு இந்த 5 6 இருக்கும்ல அதுலதான் நீங்க 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இதுல 3 டேர்ம் இருக்கு, ஏ பி பார் சின்னு இருக்கு, தென் ஏ பி சி பார் அப்படின்னு இருக்கு. எத்தனை இன்புட் வேரியபிள் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா 3 இருக்கு. அதாவது ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. சோ நம்ம எத்தனை செல் போடணும்னு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்போ செல்ஸ் வேணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன 2 பவர் n. இந்த என்னோட வேல்யூ தான் எத்தனை வேரியபிள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ 2 பவர் 3, அப்போ 8 செல் நம்ம போடணும் அப்படின்னு மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 8 செல்லுல 5th and 6th பிளேஸ் இருக்குல்ல, அந்த 5th and 6th பிளேஸ்ல நம்ம 1 அப்படின்னு போடணும். அதுதான் பேசிக்கா இந்த கே மேப்ல சப்ஸ்டியூட் பண்ற வேல்யூ. தென் அதை எப்படி குரூப் பண்ணணும், அதை எப்படி நம்ம டெரிவேட்டிவ் எக்ஸ்பிரஷனா மாத்தணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்க வீடியோஸ்லாம் நான் சொல்றேன். இப்போ எஸ்ஓபி அண்ட் பிஓஎஸ் யூசிங் கே மேப் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். எஸ்ஓபி நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம 1 எல்லாம் நம்ம வந்து குரூப் பண்ணணும் இந்த மாதிரி. ஓகேவா? இதே நம்ம பிஓஎஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா 0s இருந்துச்சுன்னா அதை குரூப் பண்ணணும். நமக்கு எது வேணுமோ அதை குரூப் பண்ணணும். முக்கியமா நம்ம எப்பவுமே இந்த எஸ்ஓபியை தான் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ பிஓஎஸ் கேட்கறாங்களோ அப்பதான் நீங்க அது பண்ணணும். ஒருவேளை கொஸ்டின்ல சமேஷன் எம் அப்படின்னு கொடுத்திருந்தாலும் நீங்க அதை எஸ்ஓபி தான் பண்ணணும். ஒருவேளை பை எம் அப்படின்னு கொடுத்திருந்தா நீங்க இந்த பிஓஎஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த டோன்ட் கேர்னு ஒன்று இருக்கு, அதை எப்படி குரூப் பண்ணணும் அப்படின்னு ஒரு தனி வீடியோ நான் போடுறேன். இப்போ இந்த வீடியோல ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றதுனால டோன்ட் கேர் கண்டிஷன் ஒன்று இருக்கு,
பட் எப்போ அது தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா அதை அப்படியே விட்டுறலாம். அதுக்கு பேர் தான் டோன்ட் கேர் கண்டிஷன். ஓகேவா? சிம்பிளா இதோட கீ டிஃபரன்ஸ் என்னன்னா, எஸ்ஓபினா நம்ம 1 குரூப் பண்ண போறோம், இது பிஓஎஸ் நம்ம 0 குரூப் பண்ண போறோம். இது எஸ்ஓபில நம்ம மின் டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம், இதே பிஓஎஸ்ல மேக்ஸ் டேர்ம் யூஸ் பண்ணுவோம். நமக்கு ஒரு சம் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும், இதுல நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் சம் வந்து கிடைக்கும். இது சம்மேஷன் எம்ல வந்து நோட்டேஷன் போடுவோம், இதை பை எம்ல வந்து நோட்டேஷன் இருக்கும். இதை மட்டும் இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா 1 குரூப் பண்ணானா எஸ்ஓபி, இது 0 குரூப் பண்ணா பிஓஎஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கேமேப்போட பேசிக்கான டேர்ம்ஸ் அண்ட் இன்ட்ரோவை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோல கேமேப்போட ரூல்ஸ் அண்ட் சம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா தெளிவா பார்க்கலாம். இந்த சீரியஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மறக்காம கோர்ஸையோ இல்லை பிளேலிஸ்ட்லயோ போய் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. போய் எல்லா வீடியோஸும் கண்டினியூஸா பாருங்க. எல்லா வீடியோஸுமே ஒன்றுக்கு கூட ஒன்று கண்டினியூ. ஸோ இந்த வீடியோ மட்டும் நீங்க தனியா பாக்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து வாங்க, அப்போதான் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதை விட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.